ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 10. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 26 - 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் விழாவை கொண்டாடுகின்றோம். மங்கள வார்த்தை விழா என்று அறியப்பட்ட விழாவும் இந்த விழாவே. 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் தன் பெற்றோருடன் மருத்துவர் ஒருவரை பார்க்கச் சென்றார். பெற்றோர்கள் அப்பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும்படி மருத்துவரை கேட்டுக்கொண்டார்கள். அப்பெண்ணை பரிசோதித்த மருத்துவர் பெற்றோரிடம், வாழ்த்துக்கள், நீங்கள் இருவரும் தாத்தா பாட்டி ஆகப் போகிறீர்கள் என்று சொன்னாராம். பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து, என்ன சொல்லுகிறீர்கள் டாக்டர் என்று கேட்க, மருத்துவர், உங்கள் பெண் கர்ப்பமாக இருக்கிறார் என்று பதில் தந்தார்.
அதற்கு அப்பெற்றோர் அவளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என்று சொல்ல ஒரு நிமிடம் யோசித்த மருத்துவர், மன்னிக்கவும், உங்கள் பெண் கர்ப்பமாக இருக்கின்றார், என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றாராம். கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருவிழாவாகிய இந்த விழா மங்கள வார்த்தை விழா என்று அறியப்பட்டது நம் அனைவருக்கும் தெரியும். மங்கள வார்த்தை என்பது மகிழ்ச்சியான வார்த்தை. வானதூதரது வார்த்தைகளை மரியா பெற்றுக்கொண்ட போது அது அவருக்கு மகிழ்ச்சியான வார்த்தையாக இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். திருமணத்திற்கு முன்பேயும் திருமணத்திற்கு புறம்பேயும் ஒரு பெண் கருவுறுவது அனுதாபத்திற்குரிய காரியமே தவிர மகிழ்ச்சிக்குரிய காரியம் அல்ல. இருப்பினும் அன்னை மரியாள் வானதூதரது வார்த்தைகளுக்கு அடிபணிந்து அவற்றை எவ்வித கசப்புமின்றி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், வானதூதரது வார்த்தைகளை தனது சுய நிலையிலிருந்து பார்க்காமல் கடவுளது நிலையிலிருந்தும் உலகத்தின் மீட்பு கண்ணோட்டத்திலும் இருந்தும் பார்த்ததே. அதாவது தனது சுய நிலையிலிருந்து மட்டும் இறைவனது வார்த்தைகளை கேட்டிருந்தார் என்றால் இது தனக்கு தேவையற்ற வேலை என்றும், இச்செய்தி தேவையற்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கொண்டு வரும் என்றும் அஞ்சி ஒதுங்கி இருக்கக்கூடும். கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியிருக்கும், நடத்தை கெட்டவள் என்ற ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும், எதிர்காலமே சூனியமாவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதெல்லாம் மரியா அறியாதது அல்ல. இருப்பினும் இந்த செய்திக்கு அவர் ஆம் என்று சொன்னதற்கான காரணம், அவர் இறைவனது செய்தியை இறைவனது நிலையிலிருந்து பார்க்கின்றார். இறைவனது திட்டம் வித்தியாசமானது என்றாலும் அதற்கு மனித ஒத்துழைப்பு அவசியமானது என்பதை உணர்கின்றார். மேலும் உலகத்தின் மீட்புக்கு தனது ஆம் என்ற பதில் அவசியமானது என்பதையும் உணர்கின்றார். தன்னை மையப்படுத்தி பார்க்காததன் காரணத்தாலே மரியாவால் வானதூதர் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனது வார்த்தைக்கு ஆம் என்று பதில் சொல்ல முடிந்தது. இதோ ஆண்டவரின் அடிமை என்று அன்னை மரியாள் சொன்னதனுடைய அர்த்தமும் அதுதான். இறைவனுக்கு அடிமையாக இருந்து அவரது விருப்பத்தின் பின்னணியிலேயே ஒட்டுமொத்த வாழ்வையும் அதில் நடக்கும் நிகழ்வுகளையும் பார்க்க போவதாக இறைவனுக்கு அவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் அதிகம் துன்புறுவதற்கான அடிப்படை காரணம் நம் வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்மை மையப்படுத்தி மட்டும் பார்ப்பதே. உளவியலில் செல்ஃப் கான்சியஸ் பீப்புள் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு, ஒரு நபர் ஒரு அறைக்குள் போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கு ஒருவருக்கிடையே சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செல்ஃப் கான்சியஸ் நபர் என்ன செய்வாராம், அவர்கள் இருவரும் தன்னை கிண்டல் அடித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்வாராம். அங்கிருக்கிற எல்லா நபர்களுமே தன்னை பார்ப்பதாகவே எண்ணிக்கொள்வாராம். அதாவது எல்லாவற்றையுமே தன்னை மையப்படுத்தியே பார்ப்பது. அதே போல ஒரு நபர் நம்மை காயப்படுத்தி விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் பேசிய வார்த்தைகளை அல்லது அவரது செயல்களை நம் நிலையிலிருந்து மட்டும் பார்த்தோம் என்றால் அவர் பேசியவை செய்தவை அனைத்தும் தவறாகத்தான் நமக்கு தென்படும். இதுவே செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுவது. இதற்கு மாறாக அவர் இவ்வாறு பேசியதற்கு அல்லது நடந்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று அவர் நிலையிலிருந்து பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது நாம் பிரச்சனையை நிச்சயமாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளில் இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் விழா வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, வாழ்க்கையை நம்மை மையப்படுத்தியே பார்க்காமல் நம்மையும் தாண்டி பிறரை மையப்படுத்தி, அதையும் விட மேலாக இறைவனை மையப்படுத்தி வாழ முயற்சி எடுப்போம். ஜெபம். இறைவா, எம்மை மையப்படுத்தியே எம் ஒட்டுமொத்த வாழ்வை அணுகுவது பிரச்சனையைத்தான் அதிகமாக்கும் என்பதை உணர்ந்து உம்மை மையப்படுத்தி வாழ்வை அணுக வரம் தாரும். ஆமென்.